ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 17,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் 31க்குள் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக பவனில் தங்கும் அவர் காங்கிரஸ் மேலிட தலைவர்களை சந்திக்க உள்ளதால் அதிகார பகிர்வு குறித்த விவாதம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இப்படி இருக்க கர்நாடக எதிர்க்கட்சியான பாஜக காங்கிரஸ் முதல்வர் பதவிக்கான இசை நாற்காலி விளையாட்டு நடப்பதாக நையாண்டி AI வீடியோ வெளியிட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் கிருஷ்ணா நீர் விவகாரத்திற்காகவே டெல்லி வந்ததாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது விவகாரத்தில் வழக்கு தாமதமாவதை விரும்பவில்லை என்றும் மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்றும் கூறினார். தேவ் தீபாவளியையொட்டி உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆற்றங்கரைகளில் ஆரத்தி எடுத்து பக்தர்கள் வழிபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்களும் விழாவில் பங்கேற்றனர். தேவ் தீபாவளியையொட்டி மேற்கு வங்கம், குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் முழு நிலவை பார்த்து பொதுமக்கள் வழிபட்டனர். தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் கடலிலிருந்து முழு நிலவை பக்தர்கள் பார்த்து வழிபாடு நடத்தினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.